சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதாக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதுவும் 2 வருஷம் ஆகுதா? ஏன் ரகசியமா திருமணம் பண்ணாங்க? அவங்களுடைய ரசிகர்களுக்கு கூட ஏன் அவங்க சொல்லவே இல்லை? இது போலலாம் சில கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில அவங்களுடைய காதல் கணவர் அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய காதல் அந்த ஜேர்னியை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சின்ன மருமகள் சீரியல்ல ஸ்வேதா பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கேரக்டர்ல பண்றாங்க. இந்த சீரியல்ல ஹீரோ சேதுக்கும் தமிழும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ட்டு அப்பத்தா இறக்குற மாதிரியான சீக்வன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ். எல்லாருமே ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் பார்த்துட்டு என்னது அப்பத்தா இறந்துட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆனாலும் அவங்களுடைய நடிப்புக்கு அளவே இல்லாமல் போச்சுப்பா அப்படின்னு தான் பல பேரும் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேருவாங்களா இல்லையான்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்வேதாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஆனால் அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல கூடிய சீக்கிரம் எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, நாங்கள் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம், இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது போலலாம் அவங்களோட இன்டர்வியூஸை சொல்லியிருந்தாங்க. குறிப்பா ஏன் எல்லா போட்டோலையும் உங்களுடைய காதலருடைய ஃபேஸை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கீங்க, மறைச்சே வச்சிருக்கீங்க, மூடியே வச்சிருக்கீங்க, இது போலலாம் பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அவங்க கொடுத்த பதில், நேரம் வரட்டங்க, நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கண்ணுப்பட்டு போயிடும் அப்படிலாம் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இவரே ஓப்பனாக அவருடைய ஃபேஸை காட்டினது மட்டும் இல்லாமல் அவருடைய லைஃப் ஜேர்னியை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இவருடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா அஜிதாம், அதே மாதிரி ஸ்வேதாவுடைய ரியல் நேம் ஜெயஸ்ரீயாம். ஸோ இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காகவே பேரை மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இவருடைய நேம் ஆதி, அவங்களுடைய நேம் ஸ்வேதா. இருந்தாலும் ஆதி ஆலேன் அப்படின்னு தான்ட்டு இவங்களை கூப்பிடுவாங்களாம். ரொம்ப ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்களாம், ரொம்ப ஜாலியான பொண்ணாம், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்களாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி முடிக்கணும்னா நிறைய யோசிப்பாங்களாம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒரு பொருளையே வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான பொண்ணாங்க. ஸோ இவங்களுடைய திருமணத்துக்கு முக்கிய காரணமே மணிரத்னமாம். யாராவது நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. மணிரத்னம் அவர்களுடைய படத்தை பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும்போது தான், அதுவும் அகநகை இந்த பாடலை பார்க்கும் போது தான் அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து லவ்வுக்குள்ளேயே விழுந்திருக்காங்க. அதனால மணிரத்னம் சாருக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்வேதாவுடைய கணவர் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் லவ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே இவங்களுடைய வீட்டில் நம்ம பேசிடலாம், இப்படியா அவங்களுடைய ஃபேமிலி 2 பேருடைய வீட்லேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த பொண்ணா இருந்தாலும் எந்த குடும்பமா இருந்தாலும் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லவனா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறானா, இப்படி தான் பார்ப்பாங்க. அதை தான் இவங்களுடைய வீட்லேயும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ஆதியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலே போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுடைய அப்பா இல்லை, அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை விற்று அவர் கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. அவருடைய க்ளோஸ் சர்க்கிளே அவரை ஏமாத்துறாங்க. அதெல்லாம் இவங்களுடைய காதல் இருக்கும் போதே நடந்ததுனால யாருமே அவரை நம்பாமலே இருந்திருக்காங்க. இருந்தாலும் யாரும் நம்பலாம் கூட பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க தான் இவங்களை அவங்களுடைய வீட்டில் இருந்தே கூப்பிட்டு வந்தாங்களாம். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான லேடியாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ சுதந்திர தினத்தப்போ தான் இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களாம். வெளியே எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்த இவங்க 2 பேருக்கும் கோவை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஈஷா யோகாவுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜும் நடக்குது. இவங்களுடைய மேரேஜ் 2023 நடந்திருக்கு. ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. கையில் ₹1 இல்லாமல் இந்த படத்தில் வர மாதிரி தான் இவங்களுடைய காதல் காட்சிகளும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரூம்லேயும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் பண்ணுறாங்க. அதுவும் இன்ஸ்டாவில் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட், அந்த ரூமுக்கான வாடகை, இது போல் நிறைய அமௌண்ட் இவங்களுக்கு தேவைப்படுது. சின்ன சின்ன வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் இவங்க ஃப்ளாட்டுக்கும் போகிறாங்க. இவங்களுடைய எல்லா வெற்றிக்கும் பின்னாடி இருக்கிறது யாருன்னா ஆதிதானா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாம். இப்போ இவங்களுடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இவங்க பண்ணுற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். அதை இவங்களுக்கு சமீபத்தில் ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு அவார்ட் கிடைச்சிருந்தது. அப்போ ஸ்வேதாவே மேடையில் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவரும் வீடியோ காலெல்லாம் வந்திருப்பாரு. ஸோ ரொம்பவே எமோஷ்னலாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் திருமணம் ஆகும் போது 0ல தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க கிட்ட ஒரு செட்டில்ட் ஆகுற அளவுக்கு ஒரு மணி, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட் அப்படின்றது ஒரு நல்லாவே இருக்காம். அதனால இவங்களுடைய கனவு அண்ட் இவங்க இன்டர்வியூல சொன்ன மாதிரி திருமணம் பண்ண போறாங்களாம். ஆமாங்க, இவங்களுடைய கனவை ரொம்ப ரொம்ப கிராண்டா திருமணம் பண்ணணுமா. இவங்களுக்கு நிறைய படங்கள்லாம் பார்த்து அந்த திருமண ஆசைன்னு வரும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா எதிர்பாராத விதமா சிம்பிளா நடந்ததுனால
இப்போ திரும்பவும் 2026 இவங்களுடைய மேரேஜ் நடக்க போதாம். அதுவும் இவங்களுக்கு பிடிச்ச அந்த டேட் அண்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்க போதாம். இதில் எல்லா செலிப்ரிட்டிஸும் கூப்பிட போகிறாங்களாம். இப்போ இவங்களுக்கு திருமணமான விஷயம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஆனால் சின்ன மருமகள் அப்படின்ற டீமுக்கு இவங்களுடைய குடும்பம் அப்படின்னே ஒரு பேர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தெரியுமா, யாருமே இல்லைன்ட்டு தனியாக ஒரு நாள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கூட இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை ஏற்றுக்கல. அண்ட் இவங்களுடைய பேரண்ட்ஸே இவரை நம்பாம தான் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பையனை நம்பி தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி இந்த உதவாக்கரையை நம்பி வந்த இந்த உதவாக்கரையும் இப்படி தான் போக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரே பாட்டில் ஓஹோன்னு வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஆதி அண்ட் ஸ்வேதா இவங்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கு. அடுத்தடுத்து ஸ்வேதாவுடைய கனவுகளுக்காக இவர் ரொம்பவே துணையாக இருக்காரு. அண்டு நிறைய அவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. சின்ன மருமகள் அப்படின்ற சீரியல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருந்திருக்கு. அடுத்தடுத்து கண்டிப்பாக சீரியல்ஸ்லேயும் சரி மூவிஸ்லேயும் நம்ம அவங்கள பார்க்கலாம். இந்த நிலையில் இவர் இன்டர்வியூ கொடுத்ததை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இவரை கழட்டி விட்டுருக்கோம், அதனால தான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுச்சு, அதனால தான் அவர் எல்லாத்தையும் இப்போ ரிவீல் பண்ணுறாரு இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் அவங்கள விட்டு கொடுத்து பேசலை. அதே நேரம் அவங்களும் என்னை விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் பேசினதே கிடையாது. கண்டிப்பாக எனக்கு அவ இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அவளுக்கு நான் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்ட்டு ரெண்டு பேருமே உறுதியாக இருக்காங்களாம். இது அவருடைய அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாலும் அந்த இன்டர்வியூ வரதே தெரியாமல் தான் ஸ்வேதா இருக்காங்களாம். இந்த இன்டர்வியூ பார்த்து ஆடியன்ஸ் அப்படி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்வேதாக்கும் இருக்க போதாம். கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அது பல பேரும் இவங்க பேரை பார்த்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் மறைச்சதுக்கு ரீசன் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க மறைச்சிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு தவறான நோக்கத்தோடு இவங்க இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு பேரையும், அதாவது இவங்க கூட பேர் பண்ணுற எந்த ஒரு ஹீரோவையும் வச்சு தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அண்ட் கூடிய சீக்கிரம் ஸ்வேதாவே இதை பற்றி பேசுவாங்க அவங்களுடைய ரசிகர்களுக்காக நம்பலாம். இந்த ஒரு பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.